ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடியதான 4 வேதத்தின் பேரில் ஈஸ்வரனுக்கு கோயில் எங்கேயுமே கிடையாது. இங்கே ஒண்டி தான் சாமவேதத்துக்குன்னு உண்டான ஒரு தனிச்சிறப்பான கோயில். சிவபெருமானுக்கு சாமவேதீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருநாமம். ஜெய்மினிங்கிற முனிவருக்கு சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் 1000 சாக்கைகளாக கொண்ட ஜெய்மினி சாக்கை சாமவேதத்தை ஜெய்மினி மகரிஷிக்கு சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் உபதேசம் பண்ண ஸ்தலம். அதனால் சுவாமிக்கு திருநாமம் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர். அம்பாளுக்கு பேர் லோகநாயகி அப்படின்னு பேர். அயன் ஹரி அமரர்கள் போற்றிய லிங்கம், எந்த களங்கம் இலா ஒளிர்லிங்கம். பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். முனிவர்கள் அமரர்கள் போற்றிய லிங்கம், காமனை எரிசை கருணாலிங்கம். ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். வாசனையாவையும் பூசிய லிங்கம், புத்தியளித்திடும் காரணலிங்கம். சித்தர் சுரர் அசுரர் தொழுதிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தங்கம் நவமணிகள் சூடிய லிங்கம், பாம்பினை இடையினில் சுற்றிய லிங்கம். தக்ஷனின் வேள்வியை வீழ்த்திய லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். குங்குமம் சந்தனம் மின்னிடும் லிங்கம், பங்கய மலரினை தாங்கிடும் லிங்கம். பொங்கிடும் வினைகளை தீர்த்திடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தேவகணங்கள் துதித்திடும் லிங்கம், நல் இதயத்தினில் நிலவிடும் லிங்கம். சூரிய கோடி சுடர்விடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். 8 தளம் எழும் எழில்மிகு லிங்கம், யாவும் படைத்திடும் காரணலிங்கம். அஷ்டதரித்திரம் போக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். இந்திரன் தேவரின் குரு தொழும் லிங்கம், தேவவன மலரில் பூசை கொள்ளிங்கம். முழு முதல் பரமென விளங்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். லிங்காஷ்டகம் தன்னை எவரொருவர் சிவசந்நிதியில் படிக்கிறாரோ, அவர் சிவலோக பதவியுடன் சிவானந்தம் கொள்ளுவார். இந்த ஸ்தலம் 8ஆம் நூற்றாண்டு, அதாவது 871வது வருஷம் ஆதித்ய சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். பனசவன காடாக இருந்த ஒரு காடு,
பலாமரக்காடாக இருந்த ஊரில் வந்து அந்த மன்னன் பிரார்த்தனை பண்ணி அந்த காட்டை இது பண்ணி இந்த ஆலயத்தை வந்து கட்டினதாக வரலாறுகள் இங்கே கல்வெட்டில் இருக்குது. அந்த மாதிரி 871வது வருஷம் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம். இந்த ஸ்தலத்தில் வந்து சண்டிகேஸ்வர பெருமான் அவர் அப்பா கால அவருக்கு சேதனம் பண்ணி அவருக்கு பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இத்தலத்து இறைவன் வந்து சண்டிகேஸ்வர பெருமானுடைய கனவுல தோன்றி இந்த ஸ்தலத்தில் வந்து என்னை நீ பூஜித்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சிவபெருமானுடைய மூலஸ்தான சன்னதிக்கு முன்பாக வலது பக்கத்தில் பிள்ளையார், இடது பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் முருகப்பெருமான் இருப்பார். நம்ம ஊரில் வந்து இந்த இடது பக்கத்தில் சண்டிகேஸ்வர பெருமான் இங்கே இருக்கார் பூஜை பண்ணதுக்கு அடையாளமாக. அந்த சண்டிகேஸ்வர பெருமான் இங்கே சிவ பூஜை பண்ணி அவருக்கு பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம். பரசுராமரை அதே மாதிரி அவர் அம்மா தலையை அவர் சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திரு தோஷங்கள் ஏற்பட்டு அவரும் பல ஸ்தலங்களில் பூஜை பண்ணி தோஷங்கள் எல்லாம் நீங்காமல் சுவாமி ஒரு இடத்துல அசரீரியாக சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு வந்து தனியாக ஒரு பரசுராம தீர்த்தம் ஒன்று உண்டு பண்ணி அவரே அந்த தீர்த்தத்தை எடுத்து தனியாக ஒரு லிங்கம் பின்னாடி ஒரு உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் இருக்குது பரசுராமர் பூஜித்த லிங்கம்னு. அந்த லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணி பரசுராமருக்கு மாத்திரு தோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பேர் பரசுராமேஸ்வர க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். முன்னோர்கள் செஞ்ச பாபங்கள், பித்ரு தோஷங்கள், கர்ம வினைகள், திதி தர்ப்பணங்கள்லாம் செய்ய முடியாதவர்கள், அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை வந்து 11 நெய் தீபம் ஏற்றி சுவாமியம்பால் வழிபாடு பண்ணி ஒரு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி இங்கே வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த பித்ரு தோஷங்களும் மாத்திரு தோஷங்களும் இங்கே நீங்கின்றிருக்கு. அந்த மாதிரி நிறையா பேர் பக்தர்கள் வந்து போயின்னு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு இங்கே.
தீர்த்தம் தாம்பூலம் பிரதிநேயவ்யாம் கோநாத சிவபக்தாய நமः நாளிகேவதி நவமதி பகோவிடே சகசாட்சாமேவ்யோ மன்ம சாம்பவர மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி கண்ணப்படியே கடலூரி வென்ற குணமங்கையானாய கடியே ஆரூரில் அம்மானை காடே பக்தடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தாரும் நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே ஆரூரில் அம்மானை காடே திசைமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் திருவடிகள் ஆனாய நாயனார் மலரடிகள் மக்களுக்கு தம்முடைய இசை அமுதத்தை செவி துவாரத்தினாலேயே புகட்டிக் கொண்டு வருவார். இந்த சடையினை உடைய பரமசிவனை போல நிற்கின்ற ஒரு கொன்றை நின்றன. எருதுகளும் மான் முதலாகிய காட்டு மிருகங்களும் மயில் சிறைத்துக் கொண்டு அவர் சமீப உயிர்களும் வருத்தப்படுகின்ற உயிர்களும் நீ இப்பொழுது இவ்விடத்தில் நின்றபடியே நம்மிடத்துக்கு வருவாய் என்று திருவாய் மலர்ந்தருள அவ்வானாய நாயனார் வேயுங்கள் வாசித்துக் கொண்டு பக்கத்திலே செல்ல திருக்கைலாயத்தை அடைந்தருளார். आस्तिक शिव भक्त महाजनानां सर्वभीष्ट सिद्ध्यर्थं ओम बालगणेशाय नमः ओम गरुड गणेशाय नमः ओम भक्त गणेशाय नमः ओम वीर गणेशाय नमः ओम नमः महादेव सुखराज नमः महावली देवसेनांबिका समेत सुब्रह्मण्य स्वामिने नमः ओम ईशान मूर्ताय नमः ओम हे अत्रुवक्त्राय नमः ओम कुन्नगौर कृपयाय नमः ओम ह्रीं वामदेव दुःख्याय नमः ओम गं सत्योजातमूर्तये नमः ओम हम नाग्येय विट्टामणि दीपाग्यामारुतमणि கரிய கண்டனை மாலையேன் இருவீரும் இருப்பதால் கூடியும் மானுக்கே பல்லாண்டு பொய்யங்குக்கு எட்டாத பொற்புவரியா மனம் தரும்
ரைக்கிவ ரிஷி இந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் பிதிர் தோஷங்கள் பிதிர்கடன்கள்லாம் நீக்கிறதுக்கு வரும்பொழுது இந்த ஊரில் வந்து நீரே இல்லாத நிலையில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார். பெருமானே, இத்தலத்தில் வந்து உன்னை பூஜிக்கிறதுக்கு நீர் இல்லாத ஒரு நிலைமையாக இந்த ஸ்தலம் இருக்கின்றது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி கயா பர்குனிங்கிற நதியை இந்த ஸ்தலத்தில் அவருக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்தலம், அந்த நந்தி ஓடின்னு இருக்கு. கயா பர்குனின்னு இந்த ஆறு. இப்போ நதிக்கு பேர் வந்து பங்குனி ஆறுன்னு மாறிடுது. காசி கயாவில் இருக்கக்கூடியதான ஒரு நதியை உண்டு பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த ரைக்கிவ ரிஷிக்கு உண்டு பண்ண நதி. அந்த நதியில் வந்து ரைக்கிவ ரிஷி ஸ்நானங்கள்லாம் பண்ணி இந்த ஸ்தலத்தில் பித்திரு தோஷங்கள் பித்திருக்கடன்கள்லாம் நீங்க பெற்றதாக வரலாறு. தீர்த்த விசேஷத்துக்கு அது கயா பர்குனி இங்கே ஒரு தனிச்சிறப்பு. ஸ்தல மரத்துக்கு ஸ்தல விருட்சத்துக்கு வந்து பலாமரம், பலாமர காடாக இருந்த ஊரில் ஸ்தல விருட்சமாக இந்த இடத்துல வந்து நம்ம கோயிலில் ஒரே ஒரு மரம் வந்து கோயிலில் இருந்துருக்கு, பலாமரம் ஸ்தல விருட்சம். தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சின்முத்திரையோடு இருக்கும். நம்ம ஊரில் படி அபேகர தட்சிணாமூர்த்தின்னு பேர். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கையில் தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை பிடிச்சி கொடுத்துட்டுருக்கோம். தேனை சாப்பிட்ட உடனே குருவருள்னால் நிறையா பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றிருக்கு. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி. பின்னாடி முருகன் சன்னதியில் வள்ளி மட்டும் மயில் அமர்ந்த கோலம், கல்யாண சுப்பிரமணியர்னு பேர். வள்ளி மட்டும் மயில் அமர்ந்திருப்பாங்க. முருகப்பெருமானும் தேவசேனாவும் நின்ன கோலம். தம்பதிகள் பிரச்சனைகளுக்கு இங்கே முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். வள்ளி மயில் ஆசனம் கேட்டு முருகப்பெருமான் கொடுத்த ஸ்தலம். கல்யாண சுப்பிரமணியர்னு பேர் முருகப்பெருமானுக்கு. அடுத்தது சண்முக பெருமான். 6 முகத்தோடு எல்லா ஊர்லேயும் 12 கையில் பார்த்துருப்போம். நம்ம ஊரில் 6 முகத்தோடு 4 கைகளோட சத்ரு திருஷ்டி உபாதைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய 6 முக பெருமான் இங்கே. அடுத்தது மகாலட்சுமி சன்னதி. அதுக்கு அடுத்தது இந்த ஊரில் வந்து அலைமலிந்த புனல்மங்கை ஆனாயர்க்கடியேன் அப்படின்னு ஒரு ஆனாய நாயனார் அவதார மனஸ்தலம். இடையர் குலத்தில் பிறந்தவர், மாடு மேய்க்கிற குலத்தை பிறந்தவர். அவருக்கு பேர் ஆனாய நாயனார்னு பேர். சாதாரணமாக மாடு மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒரு நாள் மாலை நேரத்தில் புல்லாங்குழலாக மூங்கில் குச்சியில் பாவிச்சு அதில் ஒவ்வொரு நாளும் அதில் பாட்டு வாசிச்சுட்டு மாடு மேய்ச்சின்னு இருக்கும் நிலையில் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் நிறைந்த நன்னாளில் வந்து அவர் வந்து பஞ்சாட்சர மகாமந்திரத்தை அந்த வேங்குழலாகிய புல்லாங்குழலில் வாசிக்கிறார். அந்த வாசிப்பு எதிரொலியானது கைலாயத்தில் கேட்டு அந்த கைலாயத்திலிருந்து சுவாமியம்பாள் இசைக்கு மயங்கி இறங்கி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுத்த ஸ்தலம். அதாவது சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனுக்கு இப்படி ஒரு ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை எளிமையாக அதில் வாசித்து எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பிறந்த ஊர்லேயே இந்த நாயனார் முக்தி கிடைச்சது தனிச்சிறப்பு. இங்கே சுவாமி வந்து இந்நின்றலையே நம்பால் அணைவாய் அப்படின்ட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நீ வந்து அணைவாயின்னு அணைத்து கொண்டு கைலாயத்துக்கு கூட்டின்னு போன ஸ்தலம். அதனால் நம்மளுடைய பாதங்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் வச்சிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், செஞ்ச பாபங்கள், வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா கைலைநாதன் இறங்கி வந்து இங்கே ஆனாய நாயனாருக்கு அனுகிரகம் பண்ண ஸ்தலம். அதனால் நம்மளுடைய பாதங்கள்லாம் இங்கே கோயிலில் வந்து வைக்கணும். எல்லாரும் வரணும் கோயிலுக்கு, சுவாமி அம்பாலை பார்க்கணும். துர்கை வந்து சிம்மவாகினி, விஷ்ணு துர்கை அம்பாளுக்கு பேர். சிங்கத்தில் அம்பாள் துர்கை இருக்கா. திருமண திரைக்கு அம்பாள் ரொம்ப விசேஷம் இங்கே. அதே மாதிரி பைரவர், 2 பைரவர் சத்ரு திருஷ்டி உபாதைகளுக்கு இங்கே கால பைரவர் விசேஷம். எல்லா சிவாலயத்துலேயும் ஒரு பைரவர் தான் இருக்கும். நம்ம ஊரில் இங்கே 2 பைரவர். சத்ரு திருஷ்டி உபாதைகள், ஆபிச்சார தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள் உள்ளவங்களுக்கு அஷ்டமி பூஜையில் வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பைரவர் விசேஷம். தனியாக உள்ள சனீஸ்வரன் முகம் காக முகம், வடக்கு நோக்கி உள்ள சனீஸ்வரன். வியாபாரத்தில் ஏமாற்றங்கள், சொத்து பிரச்சனைகள் உள்ளவாளுக்கு இங்கே சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம். எத்தனையோ பேருக்கு வியாபாரத்தில் ஏமாற்றங்கள், சொத்து பிரச்சனைகள் உள்ளவங்கள்லாம் வந்து சனீஸ்வரன் வழிபாடு பண்ணி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அந்த மீண்டும் எல்லாம் கிடச்சிருக்கு. இழந்த பொருள்கள், இழந்த சொத்துக்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம். அம்பாள் பேர் லோகநாயகின்னு பேர். ரொம்ப புண்ணியமான ஸ்தலம். இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் நிறைஞ்ச நன்னாள். ஆனாய நாயனார் குரு பூஜை. சாயந்தரம் பார்த்தேன் அப்படின்னா கைலை பெருமான் வந்து ஆனாய நாயனாருக்கு மற்றும் எல்லா அடியா பெருமக்களுக்கும் கைலாய காட்சியை கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு நன்னாள்.
அத்துணை அடியார் பெருமக்களும் இங்கே வந்து இருந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்டதான ஒரு சிவாலயம், 4வது கிரேடில் உள்ள சிவாலயம். பக்தர்கள் தவறாது வந்து தரிசனம் பண்ணி சிவபெருமான தரிசனம் பண்ணி சிவனருளை எல்லோரும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன், உன்னை காணுகின்றேன், சொல்லை தேடுகின்றேன், இல்லை காணுகின்றேன். உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா, தேவலோக தலைவா, தூபதீப இறைவா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. கைலைநாதனே வாவா, கைலைநாதனே வாவா, சிவகாமிநாதனே வாவா, பசுபதீஸ்வரா வாவா, திசையாவும் உன்னருள் தேவா. சாட்சிநாதனே வாவா, உன் காட்சி கண்களில் தாத்தா. நெல்லையப்பனே வாவா, நதி கங்கை காதலா வாவா. செஞ்சடை வெண்பிறை நெஞ்சிலே மின்னுதே, நஞ்சுடை தொண்டையே தஞ்சமே உன்னிடம். அண்ணலே ஈஸ்வரா, என்னமே நீகளா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. நெற்றி கண்ணனே வாவா,
கண்ணனே வாவா என்னை பற்றி கொள்ளவே வாவா ஜம்புலிங்கமே வாவா உன்னை நம்பி வந்தவன் வாவா தாயுமானவா வாவா உன் தூய அன்பினை தாதா கோகிலேஸ்வரா வாவா பிணி போக்க நல்வினை தாதா பிரம்மனின் தரிதனை கொய்தவன் நீயடா திரிபுரம் தன்னையே எரித்தவன் நீயடா என்னை